ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே டெக் பார்க். இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் ராடாருங்கிறத ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரவுண்ட் ராடார் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டெரிட்டரிக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை அட்டாக் பண்ணுறது, அதை எலிமினேட் பண்ணுறது. இதுதான் இந்த கிரவுண்ட் ராடாரோட ஒர்க்கு. ஸோ இது வந்து சிம்பிள் ஒரு அல்ட்ராசோனிக் அண்ட் சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதோட எக்ஸாக்ட் ரெக்யர்மெண்ட் என்ன, இதை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம், வயரிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் IIBTX ஆண்ட்ராய்ட் சிமுலேட்டர் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சைட்டில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிரவுண்ட் ரேடாருங்கிற நேமும் வச்சாச்சு. அடுத்து ஸோ இது பேசிக்கலி இதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்டினோ எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு ஒரு ப்ரெட் போர்டு தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார், ஒரு LED, அடுத்து ஒரு சர்வோ, அடுத்து எனக்கு ஒரு அல்ட்ராசானிக் சென்சார் தேவைப்படும். அடுத்து எனக்கு இந்த டிரைவர், மோட்டர் டிரைவர் L2980 தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம சோர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டரி தேவைப்படும். இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சுச்சு. இப்போ வந்து நம்ம வயரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேட்ரி கனெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு அண்ட் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்க அந்த வயரோட கலரை வந்து நம்ம பாசிட்டிவ்னால நம்ம ரெட்டாக மாற்றிடுவோம். அண்ட் தென் இப்போ வந்து கிரவுண்டை வந்து இங்கே இருக்கிற கிரவுண்டோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பாசிட்டிவோட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சர்வோவோட கிரவுண்டை கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சர்வோவோட பாசிட்டிவும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளோட பல்புக்கும் LED பல்புக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறேன்.
பாசிட்டிவ் இப்போதைக்கு நம்ம அத வந்து நம்ம ஆர்டினோ போர்டோட கனெக்ட் பண்ணோம். அதனால அத நான் அப்படியே விட்டுறேன். தென் இத நம்ம வந்து பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணிருவோம். ஓகே, கனெக்ஷன் முடிஞ்சுச்சு. இதோட நெகட்டிவையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு, பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸோ ஓவரால் அந்த பேட்டரி கனெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போ முடிஞ்சுச்சு. இப்போ வந்து எப்படி வந்து ஆர்டினோ போர்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிகர் பின்னை வந்து நான் வந்து ஆர்டினோவோட செகண்ட் பின்னோட கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எக்கோ பின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோவோட 3 பின்னோட கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபோர்த்தை வந்து ஆர்டினோவோட 4 பின்னை எடுத்து நம்ம டிரைவரோட இஏ பின் இருக்கும். ஓகே, சம்திங் ஓகே, சம்திங் வரல. நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இஏ பின் எடுத்து நம்ம ஆர்டினோவோட D4ல கனெக்ட் பண்ணிடலாம். வயர் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. ஸோ இப்பொழுதைக்கு இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் நீட்டாக கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் E1 எடுத்து ஆர்டினோவோட 5th பின்னோட கனெக்ட் பண்ணுறேன். E2 எடுத்து சிக்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம சர்வோவோட இந்த சிக்னல் பின்னை எடுத்து இதோட 7க்கு கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்க இதுக்கும் நான் வந்து ஒரு கலர் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து நம்ம பாசிட்டிவ் இந்த எல்இடி பல்போட எடுத்து நான் 8ல் கொடுக்குறேன். சரி, ஓகேங்களா? இதுதான் நம்மளோட இன்னும் ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் பெண்டிங் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம முடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து மோட்டரோட பாசிட்டிவ் எடுத்து டிரைவரோட டெர்மினல் 4லையும் நெகட்டிவ் எடுத்து டெர்மினல் 5லையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மோட்டரை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஐ திங்க் நம்ம வந்து ஓவரால் கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆர்டினோவுக்கு வந்து நம்மளுக்கு இன்புட் தேவைப்படும். ஸோ ஆர்டினோவோட கிரவுண்ட் எடுத்து இங்கே பிரெட் போர்டில் கிரவுண்ட்லையும் இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 வோல்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அங்கேருந்து நான் ஒரு 5 வோல்ட் எடுத்து டிரைவரோட 5 வோல்ட் எடுத்து நான் வந்து இங்கே உள்ள ஒரு நம்மளோட 5 வோல்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஆர்டினோவோட 5 வோல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் மோஸ்ட்லி
ஓவரால் நம்மளோட கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுச்சு. கூட பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை அலைன் பண்ணிடும். இது ஆட்டோ அரேஞ்ச் வயர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வயர்ஸ்லாம் அதே அரேஞ்ச் ஆயிரும். ஓகே, வயர்ஸ் ஆட்டோ அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கோடையும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அதை சிமுலேட் பண்ணி பார்ப்போம். எஸ், இப்போ வந்து இதோட ரேஞ்ச் வந்து 16 சென்டிமீட்டராக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் நம்மளோட இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும், இஃப்பில் போதா எல்ஸில் போதான்ட்டு. ஸோ இப்போ இஃப்க்குள்ளே போகுது. இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஒரு 50 சென்டிமீட்டருக்கு நாம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப வந்து இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே போகாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இஃப்லேயும் போகல எல்ஸ்லேயும் போகல. ஸோ வந்து கரெக்டாக இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இதை டிக்ரீஸ் பண்ணி 30க்கு 50 கீழே கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிடெக்டர் லென்த் பார்த்தீங்கன்னா எல்ஸில் வரணும். எல்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்ஸில் வருது. இன்னும் அந்த 30 சென்டிமீட்டருக்குள்ளே நம்மளோட அந்த ரேஞ்ச் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இஃப்குள்ளே போகும். ஸோ இதுதான். எஸ், பார்த்தீங்கன்னா இஃப்குள்ளே போயிடுச்சு. ஸோ இஃப்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இஃப்குள்ளே போகிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மோட்டரை ரன் பண்ணுறதுக்குரிய லாஜிக்கும் அதை திரும்ப ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய லாஜிக்கும் இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம எத்தனை செகண்ட் வேணுமோ, நம்ம மோட்டர் எவ்வளோ நேரம் ஓடணுமோ அதுக்கு தக்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து அட்டாக்கிங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்டாக்கிங் ரேஞ்ச் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிங் ரேஞ்ச் வந்து நம்ம 50 சென்டிமீட்டர்லேயே நம்ம டிடெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இதோட கோட்ஸு. நீங்கள் இதோட நம்ம ஒரிஜினல் டெமோ நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவல் டெமோ வந்து நம்ம பார்ப்போம். சிமுலேட்டரில் நீங்கள் மோட்ரு பார்த்துருப்பீங்க. பட் ரியல் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு பதிலாக வாட்டர் பம்ப் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான் அட்டாக்கிங் ரேஞ்சு. இந்த அட்டாக்கிங் ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குரிய கோட்ஸ் அண்ட் வயரிங் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது காம்படிஷன் ஆர் எஜுகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த யூடியூப் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.